அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் டேர்ம் 3ல் சாப்டர் 1 பார்க்க போகிறோம். எண்ணியல் சாப்டர், நம்பர் சிஸ்டம். இந்த சாப்டரில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா டெசிமல்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க. அதோட அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டெசிமல்ஸோட பிளேஸ் வேல்யூ அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அது பார்க்காதவங்க நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், கீழ்காணும் தசம எண்களை அதற்கு அருகில் உள்ள முழு எண்ணிற்கு முழுதாக்குக. ரவுண்ட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் டெசிமல்ஸ் டு த நியரஸ்ட் ஹோல் நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்குறாங்க? 69.48. தென் பி வந்து 103.72 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்பர் லைன் வச்சு புரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் லைன் போடுறோம். இந்த நம்பர் லைனில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே 69 கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ நம்ம 69 எழுதிக்கணும். ஸோ 69க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்னது? 70. ஸோ அதை எழுதிக்கணும். இங்கே சென்டரில் 69.5ன்னு எழுதிக்கணும். ஓகேயா? ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர் எங்கே இருக்குது? 69.4ன்னு இருக்குது. ஸோ 69.5க்கு முன்னாடி தான் எங்கே வரும்? இந்த பாயிண்ட் வரும், இந்த கொடுத்துருக்கிற கிவன் பாயிண்ட் வரும். ஸோ இது எதுக்கு நியரஸ்ட்டில் இருக்குது? 69க்கு நியரஸ்ட்டில் இருக்கா, 70க்கு நியரஸ்ட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 69க்கு தான் நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இது வந்து நியரஸ்ட் டு 69. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நம்ம இங்கே 103 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இங்கே 104, சென்டரில் 103.5. இங்கே கொஷினில் கொடுத்துருக்கிற நம்பர் வந்து 103.72. 5 இங்கே 7 இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக 5க்கு அப்புறம் இங்கே தான் வரும். ஸோ இந்த பாயிண்ட் எதுக்கு நியரஸ்ட்டில் இருக்குன்னா 104க்கு நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ 104. ஸோ திஸ் நம்பர் இஸ் நியரஸ்ட் டு 104. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது இன்னொரு நம்ம ஈஸியாகவும் பார்க்கலாம், நம்ம இன்னொரு ஷார்ட்கட்லேயும். இப்போ இதை வந்து நம்ம ஹோல் நம்பர், இதுதான் ஹோல் நம்பர் சொல்லுவோம், இது டெசிமல் பார்ட்டு. இதை வந்து நம்ம ஹோல் நம்பர் மட்டும் தான் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1/10 பிளேஸ் இருக்கு இல்லையா, அதாவது 10ல் 1. ஸோ இந்த பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 5ஐ விட கிரேட்டர், 5 ஈக்குவல் டு 5 ஆர் 5ஐ விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா நாம் என்ன பண்ணலாம்? ஒரு டெசிமல் ஆட் பண்ணலாம். பட் இங்கே வந்து 4 தான் இருக்குது. ஸோ நாம் எந்த ஒரு நம்பரையும் ஆட் பண்ண முடியாது. ஸோ 1ஐ வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ அப்படியே 69 தான் எழுத முடியும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த 103 தான் ஹோல் நம்பர், 72 வந்து டெசிமல் பார்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம ஹோல் நம்பரை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டெசிமல் பார்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறோம்? நம்ம இங்கே 10th பிளேஸ், அதாவது 1/10 பிளேஸ் பார்க்குறோம். 10ல் 1 அது வந்து 7, இங்கே 7ன்னு இருக்குது. இது வந்து கண்டிப்பாக 5ஐ விட கிரேட்டர் நம்பர் தான். ஸோ 5 விட கிரேட்டர் நம்பர்னால் நம்ம இந்த ஹோல் நம்பரோட என்ன பண்ணிக்கணும்? நாம் 1ஐ வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ 103யோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 104ன்னு வரும். ஸோ இதோட ஆன்சர் 69, 104. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், 99.95ஐ 10ல் 1ஆம் இடத்திற்கு முழுதாக்குக. ரவுண்ட் 99.95 டு த நியரஸ்ட் 10th பிளேஸ். ஸோ இதுதான் கொஷின், 99.95. ஸோ இதில் வந்து இந்த நியரஸ்ட் 10th பிளேஸை நாம் வந்து ரவுண்ட் பண்ணணும். அப்படின்னா நாம் 100th பிளேஸில் இருக்கிற நம்பர் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ நியரஸ்ட் 1/10 பிளேஸில் ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 100th பிளேஸில் வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அதாவது 5 ஈக்குவல் டு 5 ஆர் கிரேட்டர் தேன் 5, ஈக்குவல் டு 5 ஆர் கிரேட்டர் தேன் 5ன்னு எந்த நம்பராக இருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம்? நாம் வந்து 1ஐ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த 9ஓட என்ன பண்ணோம்? நம்ம அந்த 1ஐ ஆட் பண்ணோம். ஸோ 9ஓட 1 ஆட் பண்ணும்போது இங்கே 10 ஆகிடும், மறுபடியும் இங்கே ஒரு 1 ஆட் ஆகும், இங்கே ஒரு 1 ஆட் ஆகும். அப்போ 99.99 என்னவாயிடும்? 100 ஆகிடும். ஸோ 1 ஆட் பண்ணும்போது. ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின், 52.6583ஐ இரு தசம இடத்திருத்தமாக மாற்றுக. ரவுண்ட் 52.6583 அப் டு 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல். அதாவது இந்த நம்ம 2 பிளேசஸ் ஆஃப் டெசிமல் நம்ம பண்ணணும். இதுதான் கொஷின். 52.65 இந்த 2 டெசிமல் பிளேசஸ் மட்டும் இருக்கணும். இந்த டெசிமல் பிளேசஸ் வந்து வரக்கூடாது.
ஸோ அப்போ இது 2 டெசிமல் பிளேசஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா இங்கே தேர்ட் பிளேஸ் என்ன, அதாவது 1000s பிளேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 8ன்னு இருக்குது. ஸோ இந்த 8ன்ற நம்பர் வந்து greater than 5. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், நாம் அதுக்கு முன்னாடி உள்ள நம்பரோடு என்ன பண்ணிக்கலாம், 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 5ஓட 1 ஆட் பண்ணால் 6 வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 5066ன்னு வரும். ஸோ 52.66. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 4th கொஷின், 189.0007ஐ 3 தசம இட திருத்தமாக மாற்றுக. ரவுண்ட் 189.0007 up to 3 places of decimal. இப்போ 3 places of decimal அப்படின்னா இந்த 3 places ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இப்போ 3 placesனால் இந்த லாஸ்ட் இந்த 4th place பார்க்கணும். இது பார்த்தோம் அப்படின்னா greater than 5 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி இருக்க தேர்ட் பிளேஸோட நாம் 1 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன வரும், 189.00. இந்த லாஸ்ட் இந்த 0க்கு பதில் என்னாகும், 1 ஆட் பண்ணால் 1 வரும். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5th கொஷின், சுருக்குக. சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்கிறாங்க. 23.5 மைனஸ் 27.89 ப்ளஸ் 35.4 மைனஸ் 17. ஓகே, இதில் ப்ளஸில் இருக்கிற நம்பர்லாம் தனியாக ஆட் பண்ணிக்கலாம், மைனஸில் இருக்கிற நம்பர்லாம் தனியாக ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ளஸில் இருக்கிறது 23.5, இங்கே 35.4. ப்ளஸில் இருக்கிற நம்பர் ஆட் பண்ணலாம். ஸோ 5 + 4 9, 3 + 5 8, ஸோ 5, 2 + 3, ஸோ 58.9 வருது. நெக்ஸ்ட் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 9, நமக்கு இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம டேரெக்டாக 8 9 கீழே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 7 + 7 14, ஸோ 144.89 வருது. இங்கே வந்து டெசிமல் வருது. ஸோ 44.89, 58.9. ஸோ இது ரெண்டையும் இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான். இப்போ இங்கே எந்த நம்பரும் இல்லைன்னா நம்ம இங்கே 0 போட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம பாரோ பண்ணிக்கலாம். ஸோ இங்கே 10, இங்கே 1, இங்கே 8 ஆகிடும். ஸோ இங்கே 0 ஆகிடும். டெசிமல் பாயிண்ட்டு 8 - 4 4, 5 - 4 1. ஸோ ஆன்சர் 14.01. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, 14.01. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 6th கொஷின், சுலைமான் 3.350 கிலோகிராம் உருளைக்கிழங்கு, 2.250 கிலோகிராம் தக்காளி மற்றும் வெங்காயம் வாங்குகிறார். அதாவது 3 பொருள் வாங்கியிருக்கிறாரு, உருளைக்கிழங்கு தக்காளி, அதோட வெயிட் கொடுத்துருக்குறாங்க. வெங்காயமும் சேர்ந்து வாங்கியிருக்கிறாரு, அதை பற்றி எதுவும் சொல்லலை. மொத்த பொருட்களின் எடை 10.250 கிலோகிராம் எனில் வெங்காயத்தின் எடை எவ்வளவு? ஸோ 3 பொருள் வாங்கியிருக்கிறாரு, அதில் 2 பொருளோட எடையும் மொத்த எடையும் கொடுத்துட்டு 3வது பொருளோட எடை என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்னா அந்த 2ஐயும் ஆட் பண்ணணும். ஸோ இதை 2ஐயும் ஆட் பண்ணிவிட்டு அதோட ஆன்சரை இதுலேருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான், ஈஸி. Sulaiman bought 3.350 kilogram of potato, 2.250 kilogram of tomato and some onions. If the weight of the total items are 10.250 kilogram, then find the weight of onions. So 3.350, இது ரெண்டே ஆட் பண்ணுறோம். ஸோ 0 0 10 1, என்ன வரும் 6, இங்கே 5. ஸோ 5.6 கிலோகிராம் வருது. ஸோ இதை வந்து 10.250 கிலோகிராம்லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 5.6, இங்கே 0, ஸோ 5 வந்துடும். ஸோ 2லேருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம பாரோ வாங்கணும். ஸோ இங்கே 9 ஆகிடும், இங்கே என்ன ஆகிடும், இங்கே 12 ஆகிடும். ஸோ 12 - 6 6, இங்கே 9 - 5 4. ஸோ 4.65. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், 4.650 கிலோகிராம். 7th கொஷின், பெருக்குக. மல்டிப்ளை த ஃபாலோயிங். ஃபஸ்ட்டு கொஷின் 3.26 × 1000 கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் கொஷின் 7.01 × 10. இது ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு இந்த கொடுத்துருக்குற நம்பரை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ டெசிமல் இல்லாமல் எழுதிக்கணும். ஸோ 326ன்னு எழுதிக்கலாம் டெசிமல் இல்லாமல். இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்குது, 3 zeros இருக்குது. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம்.
இப்போ இங்கே டெசிமல் எத்தனை டெசிமல் இருக்குன்னு பார்த்தோன்னா 2 6ன்னு 2 டெசிமல் தான் இருக்குது. ஸோ 2 6 அப்போ 2 6னால் நம்ம எப்பயுமே நம்ம டெசிமல் பாயிண்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடை நோக்கி தான் போகணும். ஸோ இந்த பக்கம் தான் நம்ம டெசிமல் வச்சுட்டே வரணும். ஸோ நமக்கு டெசிமல் இப்போ இங்கே இருக்குன்னா இங்கே என்ன இருக்குது, இங்கே 2 டெசிமல்ஸ் இருக்குது. ஸோ 2 ஜம்ப்பு இங்கேருந்து 1 2. ஸோ அப்போ டெசிமல் பாயிண்ட் எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். ஸோ அப்போ இந்த 2 0 டெசிமலுக்கு அப்புறம் இருக்க இந்த 2 0 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும், 3260 இதான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷினும் இதே மாதிரி தான். இங்கே என்ன இருக்குது, 701. அது அப்படியே டெசிமல் இல்லாமல் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ 701. இங்கே எத்தனை 0 இருக்குது, இங்கே 10க்குள்ள ஒன்றே ஒரு 0 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். நமக்கு இங்கே டெசிமல் பிளேஸ் எத்தனை இருக்குது, 2 டெசிமல் பிளேஸ். ஸோ 0 1. ஸோ 2 டெசிமல் பிளேஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஜம்ப் பண்ணோம். ஸோ 1 2. ஸோ டெசிமல் பாயிண்ட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்து 0க்கு அப்புறம் என்ன ஆகிடும், இந்த 0 டெசிமலுக்கு அப்புறம் இருக்கிற 0 கேன்சல் ஆயிரும். இங்கே 1 இருக்கிறனால நம்ம இந்த 1 எழுதிக்கிறோம். ஸோ அப்போ 70.1. ஸோ ஆன்சர் 3260 70.1. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 8th கொஷின், கீழ்கண்டவற்றில் பெருக்கற் பலனை காண்க. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் த ஃபாலோயிங். ஏ 0.6 into 0.06. B question 101.01 into 0.01. ஓகே, இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த நம்பர்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே 6, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 6 மட்டும் தான் இருக்குது. ஸோ 6 6 ஆர் என்ன வரும், நமக்கு 36 வரும். ஓகே, 6 6 ஆர் 36. நமக்கு இங்கே டெசிமலில் டோட்டலாக கவுண்ட் பண்ணோம். இங்கே ஒரு டெசிமல், இங்கே 2 டெசிமல் இருக்குது. ஸோ 1 2. ஸோ டோட்டலாக 3 டெசிமல்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து ஜம்ப் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் போகணும். ஸோ 1 2. இப்போ 3, இங்கே 3 டெசிமல் இருக்குனால ஸோ இன்னொரு ஜம்ப் பண்ணோம். ஸோ இங்கே நம்பர் எதுவும் இல்லை. ஸோ அதனால் இங்கே 0 போட்டு நம்ம டெசிமல் வச்சுக்கிறோம். ஸோ அப்போ 0.036ன்னு வருது. ஸோ 0.036ன்னு வருது. இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள், நம்ம டெசிமல் இல்லாமல் எழுதிட்டோன்னா இன்ட்டு 1. ஸோ இந்த நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் மறுபடியும் அதே தான் வரும். ஸோ 10101ன்னு வரும். ஸோ இங்கே நமக்கு டெசிமல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே 2 டெசிமல் இருக்குது, இங்கே 2. ஸோ டோட்டலாக 4 இருக்குது. ஸோ அப்போ 4 ஜம்ப்ஸ். ஸோ 1 2 3 4. அப்போ டெசிமல் வந்து இங்கே வந்துடும். ஸோ 1 பாயிண்ட், இது என்ன வரும், 1.016ன்னு வரும். ஸோ டெசிமல் பாயிண்ட் இங்கே வந்துடுது. ஸோ 1.0101ன்னு வருது. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 9th கொஷின், 1.5 லிட்டர் அளவுள்ள கரும்பு சாறு ஆனது 5 பேருக்கு சமமாக பங்கிட வேண்டுமெனில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் கரும்பு சாறின் அளவை காண்க. சுகர் கேன் ஜூஸ் of 1.5 liter has to be shared equally among 5 members. What is the share of each member? அதாவது 1.5 லிட்டரை 5 பேருக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணணும், 1.5ஐ 5ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1.5ஐ 5ஆல் டிவைட் பண்ணும்போது நம்ம இந்த 1ஐ வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம 0 போட்டுக்கிறோம். ஸோ இந்த 1ஐ வந்து 5ஓடு சேர்த்துட்டோன்னா 15 ஆகிடும். ஸோ இங்கே இந்த 1 வந்து டெசிமலுக்கு இந்த பக்கம் நம்ம சேர்த்துக்கிறனால நம்ம இங்கே கோஷன்ட்டில் என்ன பண்ணணும், டெசிமல் வச்சுக்கணும். ஸோ 5 எத்தனை டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணலாம். ஸோ 3 5s are 15. ஸோ என்ன வருது, 0.3. இங்கே லிட்டர் கொடுத்துருக்கிறதுனால ஆன்சர்லேயும் நமக்கு லிட்டர் தான் வரணும். ஸோ 0.3 வருது. ஸோ 0.3 லிட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 10th கொஷின், 2.01 divided by 0.03 equal to. ஸோ ரெண்டுமே டெசிமல், ஒரு டெசிமல் நம்பரை இன்னொரு டெசிமலால் டிவைட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். 2.01 இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்து நாம் இந்த டெசிமலை கேன்சல் பண்ணிக்கிறோம். டெசிமலை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எத்தனை 0, இங்கே எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஸோ 2 டெசிமல், 0 1. ஸோ இது 2 தான் டெசிமல். ஸோ அப்போ 2 0 வர நம்பர் என்னது, 100. ஸோ டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது,
0.03 இருக்குது. ஸோ நம்ம 3 மட்டும் எழுதிக்கிறோம். இங்கே எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது? 0, 3ன்னு 2 டெசிமல் பிளேசஸ் இருக்குது. ஸோ 2 டெசிமல் பிளேஸ்னால் 2 0 வருது. இங்கேயும் 100. நம்ம என்ன பண்ணுவோம்? டிவிஷன் ஒரு ஃப்ராக்ஷனல் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? நாம் ரெசிப்ரோக்கல் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ 3/100 என்னவாகும்? ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 100/3 ஆகும். ஸோ இதில் இந்த 100 கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணோம்? நம்ம 201 அந்த 3ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ 1 டைம் இங்கே வந்து 6 3s are 18 வரும். ஸோ ரிமைண்டர் 221ல் 7 டைம்ஸ் வரும். ஸோ 67 வருது. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆன்சர் 67 இருக்குது. நமக்கு இங்கே கொஷினில் 67.0 இருக்குது. ஸோ டெசிமல் வச்சாலும் வேல்யூ தான். ஸோ 0.0 நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.